அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு 4 விதமான நான்வெஜ் ரெசிபீஸ் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது சாதம், ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய ரிக்வெஸ்டட் வீடியோ. எல்லா நான்வெஜ் ரெசிபீஸையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து செலக்டடாக 4 ரெசிபீஸை நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சவனையும், ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, சின்ன பீஸ் கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு. இப்போ இது நல்லா வறுபட்டவனையும் நம்ம 1 kg அளவுக்கு சிக்கனில் கிரேவி பண்ண போகிறோம். அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவிங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். இப்போது இது நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த அளவு நல்லா நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. அதனால் நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கன் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலேயே நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த பிராண்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் வேகிறதுக்காண்டி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி விடும், அதனால் பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமேலே நம்மளுடைய சிக்கன் இந்த அளவு நமக்கு குக் ஆகிருக்கு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு 2 பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போது 1 கப் அளவு தயிர், புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால நல்லா ரிச்சான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி அதில் விடும், நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போது நம்மளுடைய சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கிரேவினா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 2 பச்சை மிளகாய் கீர்னதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிங்கிறதுனால வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேல 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கிரேவி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ப்ரானும் சீக்கிரமாக குக் ஆயிரும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் குக் ஆகிறதுனால ப்ரான் ரப்பரி ஆகிரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரேவியில் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ளேவருக்காண்டி நம்ம கருவேப்பிலை ஃபைனலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். இது சாதத்தோட, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். 1 கை அளவு மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கை அளவு புதினா எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம மீனை நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கிடலாம். நம்ம நார்மலாக எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா அதோடைய நிறம் மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டான பதத்துக்கு குக் ஆகி வரும். இப்போ மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா நிறம் மாறி நல்லா வெந்து வரணும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டு அதோடைய பச்சை வாசனை போகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 முந்திரி பருப்பு அளவு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம கிரேவி டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரேவியுடைய கன்சிஸ்டன்சியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டதுக்கு அப்புறமேலு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி, உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமேலு இது போல் லேசாக பெரட்டி விட்டுக்கலாம், மசாலா ஃபுல்லாக படுற மாதிரி. அதுக்கப்புறமேலு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் கிரேவி நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரே மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி ஒரு மிதமான ஹீட்டில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும், அது கரிஞ்சிடக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது செய்கிறதுக்கு 1 kg அளவு பீஃப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பீஃப் வேகிற வரைக்கும் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 6 விசிலில் பீஃப் நல்லா வெந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு அதிகமாக தக்காளி தேவையில்லை. தக்காளி அதிகமாகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு பச்சை மிளகா கீரை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீஃப் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் பீஃப் குக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவு நல்லா பீஃப் குக் ஆனதுக்கப்புறமேலு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பீஃப் கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பீஃப் சுக்கா மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கிரேவியில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுக்கா ரெடி ஆயிரும். நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற 4 ரெசிபீஸும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.